எப்பேற்பட்ட மனிதரையும் ஒழுக்கக்கூடிய பெருஞ்சோகம். கரூர் மட்டுமல்ல, தமிழ்நாடே சரி, இந்தியாவும் சரி, இல்லை உலகம் முழுக்கும் இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நிச்சயமாக ஒழுக்க சோகத்தில் மூழ்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த 2 வயது குழந்தை, 5 வயது குழந்தையினுடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தாருடைய அந்த சோகத்தை பார்க்கும்போது எப்பேற்பட்ட மனிதரையும் அசைத்துவிடும். அவ்வளவு ஒரு மிகவும் சோகத்தை மக்களை ஆழ்த்தக்கூடிய ஒரு காட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது என்ன ஒரு காரணம் சொன்னாலும், யார் மீது குற்றம் சுமத்தினாலும், நேற்றைய செயல்களுக்கு தாவேக்காவோ அந்த கட்சியினுடைய தலைமையோ பொறுப்பேற்க வேண்டும் என்பதை எல்லோரும் அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். நம்மோடு சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை நடக்கக்கூடாத துயர் மிகுந்த சூழல் உருவாகிவிட்டது. உயிர் இழந்த அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர், உற்றார், உறவினர் அனைவருக்கும் எங்களது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துயர்மிகு சூழலில் ஒரு போர்க்கால நடவடிக்கையாக தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிற அந்த நிவாரணம், விசாரணை, அவரே களத்திற்கு நேரில் நின்று மேற்கொண்ட பணிகள் யாவும் ஒரு புதிய திசை வழி என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழலை பயன்படுத்தி இதை அரசியலாக்க சில அரசியல் கட்சிகள் கருத்துக்களை சொல்வதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. காவல்துறை அறிவுறுத்தியும் நீதிமன்றம் பல்வேறு ஆலோசனைகளை கூறிய பிறகும் அதை கடந்து நடந்திருக்கிற இந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் தான் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். இந்த சூழலை பயன்படுத்தி தமிழக அரசை தாக்குவது, அரசியல்படுத்துவது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்களின்பால், அவர்கள் உணர்வின்பால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதுமே இரண்டர கலந்திருக்கும். எங்கள் குழு சார்பில் அனைவருக்கும் ஆறுதலை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நாங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். எப்படி பொறுப்புடன் செயல்பட வேண்டும், அரசியல்படுத்தப்பட வேண்டும் இளைஞர்கள் என்பதை அவரும் வலியுறுத்தினார். இதற்கிடையில் நாம் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திரையில் காவல்துறையின் சார்பாக அந்த சம்பவம், விபத்து நடந்த இடத்தில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சீன் ஆஃப் கிரைம் என்று சொல்வார்கள். இது விபத்தாக இருந்தாலும் கூட அந்த மரம் விழுந்து எந்த இடத்தில் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதோ அங்கு தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று இரவிலிருந்து காட்சிகளை பார்த்துருப்பீங்க. பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் பார்த்துருப்பீங்க. பொதுவான கருத்து, தாவேகா பொறுப்புடன் நடந்திருக்க வேண்டும். அந்த கட்சியும் சரி, விஜயும் சரி, இன்னும் பொறுப்புடன் நடந்திருக்க வேண்டும். அவர்கள் மீது பல்வேறு தவறுகள் இருக்கிறது என்று குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார்கள். அவர்கள் அந்த சம்பவம், இந்த துக்க சம்பவம் நடந்து அதன் எதிர்வினையாக தாவேகா செயல்பட்ட விதம், குறிப்பாக விஜய் செயல்பட்ட விதம் குறித்தும் பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வந்த வண்ணம் உள்ளது. உங்களுடைய கருத்து என்ன சார்? இது எப்படி பார்க்குறீங்க? இவர்களுடைய நடவடிக்கையை, இல்லை நேற்றைய நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரை பற்றி இப்படி சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா விஜய் ஒரு அரசியல் தலைவர், அதுக்கான முதிர்ச்சி அவற்றை இன்னும் இல்லை. சில பேர் அவர் போனதை பத்தி அவர் துக்கம் தெரிவிக்க வேண்டாமா, இந்த மாதிரி போயிட்டாரு, பொறுப்பு இல்லாம போயிட்டாருங்கிறாங்க. அவர் பொறுப்பு இல்லாம போகல, பதட்டத்துல போயிட்டாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. அதைத்தான் நான் சொல்றேன், அரசியல் முதிர்ச்சி இல்லைன்னு. சும்மா டயலாக் பிலிம்ஸ்ல சொல்ற மாதிரி மேடையில பேசுறது பேர் அரசியல் இல்லை. அரசியல் தலைவராக வர வேண்டும் என்றால், அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதற்கு சமுதாய உணர்வும் பொருளாதார புரிதலும் இருக்க வேண்டும். விஜய்க்கு அது ரெண்டும் கிடையாது. அவர் கூட இருக்கிறவங்கள யார் இந்த கூட்டத்தை இந்த தடவை எழுதி கொடுத்துதானே வந்திருக்காங்க. நாங்க கூட்டத்தை நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம்னு. அப்படித்தானே அனுமதி வாங்கியிருக்காங்க. என்ன கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க? சரி, இவர் பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் நடந்தது. இவர் ஏன் உடனடியாக திரும்பி போனாரு? எதுக்கு எடுத்தாலும் எம்ஜிஆரையும் அண்ணாதுரையும் சொல்றாரு. எம்ஜிஆர் என்ன செய்வாரு? இது மாதிரி ஓடி இருப்பாரா? தன்னுடைய ரசிகர்கள் ஓடி பார்த்திருப்பாரு. இவருக்கு என்ன ஆபத்து இருக்கும், என்ன விபத்து நடந்திருக்கும், அங்க போறதுல இவருக்கு என்ன கஷ்டம் இருந்திருக்கும். அப்ப அது போக இது கூட தெரியாத ஒருத்தர் இந்த நேரத்துல கஷ்டத்துல தோள் கொடுக்கணும், துயரத்துல பங்கெடுக்கணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாத ஒருத்தர் எப்படி பெரிய அரசியல் தலைவராக வர முடியும்?
இதுல வந்து அடிப்படை தவறு வந்து இந்த கட்சி மேல தான் இருந்தது. இந்த கட்சியுடைய ஆட்கள்லாம் ரசிகர்களாக தான் இருந்தாங்க. போற இடத்துல நாற்காலி உடைச்சாங்க. இப்பயும் வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்க. அப்ப 10,000 பேர் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அவங்களுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் சொல்ல முடியாது எங்க ஆளுங்க வந்து எங்களை கேட்காம வந்துட்டாங்க. அதனால இவங்க வந்து செய்யறது அத்தனை பண்ணிட்டு வேணும்னே மக்கள் கூடுற இடத்துல வந்து மீட்டிங் பெர்மிஷன் கேட்பாங்க. அங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எங்களுடைய அரசியலை எதிர்பார்த்து பயப்படுறாங்க இவங்க ஆளுங்கட்சின்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. பொறுப்பான ஒரு அரசியலை இவர் நடத்தல இன்னைக்கு வரைக்கும். இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இதுக்கு அடிப்படை இது வந்து பொறுப்பு வந்து இவங்க தான் எடுத்துக்கணும். அதை மழுப்புறதுக்கு இப்போ வந்து நீதி விசாரணை கேட்கறாங்களா? அதை ஏற்கனவே ஒன் உமன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல கவர்மெண்ட்ல. இதுக்கப்புறம் என்ன வேணும்? இதுக்கு முன்னாடி ஒரு நீதி விசாரணை நடத்தின அருணா ஜெயதிசன் அவர்கள் இம்பார்ஷியல் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அப்ப அவங்க எதுக்கு சந்தேகம் பண்ணும்? தன்னுடைய குற்றத்தை மழுப்புறதுக்கு இது மாதிரி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு எதிரானவராக இன்று விஜய் காட்சி இருக்கிறார்கள். ரொம்ப வருத்தத்திற்குரியது. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்லை, இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கோடிட்டு காமிச்சிங்க. மக்கள் கஷ்டத்தில் பங்கு பெறாமல் அதை தவிர்த்து முதிர்ச்சி இல்லாமல் தப்பித்து ஓடினது ஒன்று. இன்னொன்று, இவர்களே ஒரு ரிட்டர்ன் அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க. 10,000 பேர் தான் வருவாங்க, நாங்கள் பாதுகாப்பை எங்கள் பங்குக்கு நாங்கள் உறுதி செய்வோம் என்ற விஷயத்தையும் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் வந்து பெர்மிஷனே வாங்குறாங்க. நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களும் உயர்நீதிமன்றமும் பல்வேறு கண்டிஷன்ஸை லே பண்ணியிருந்தாங்க. அப்போ அதையெல்லாம் மீறிய பிறகு இன்று வந்து காவல்துறை வந்து இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம், தடியடி என்ற விஷயங்கள்லாம் வைக்கிறாங்களே சார். ஆனால் தடியடி நடந்தது போல எந்த ஒரு காட்சிகளோ எந்த ஊடகத்திலையுமே வந்து ரிப்போர்ட் ஆகவே இல்லை. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் இப்போ புதிதாக வருது. நேற்றுக்கு இவரே வாழ்த்து சொல்றாரு, நன்றியும் சொல்றாரு. காவல்துறை வந்து அவர்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் பைபாஸ் ரோட்ல இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நன்றி சொல்லி தான் பேச்சே ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த பேச்சுக்களை எப்படி பார்க்குவது? விஜய் வந்து அதை வச்சு எல்லாரும் சொல்றாங்கன்னா அரசியல்வாதியாக வந்து வளர்ந்து விட்டார் அப்படின்ற விஷயத்தையும் பேசுறாங்க. இந்த முன்னுக்கு பின் முரணா பேசுறது ரொம்ப முன்னுக்கு திசை திருப்பு முயற்சி. நான் கேட்கிறேன், சார்ட்டர்ட் பிளைட் தான் வந்தாரு. கவர்மெண்ட் பிளைட், பிரைவேட் பிளைட் அது லேட்டா வர சான்ஸ் இருக்கு. கம்பெனி பிளைட் தான். இவருடைய பிளைட் எத்தனை மணிக்கு மீட்டிங் நாமக்கல் ஆரம்பிக்கும்னு சொல்லிருக்காங்களோ அத்தனை மணிக்கு தான் மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டிருக்காருன்னா இவருக்கு என்ன பொறுப்பு இருந்தது? அப்படி தாமதிக்க என்ன நடக்கும்? இன்னொன்னு, இந்த விஜயுடைய கூட்டங்கள் வந்து எப்படி நடக்குது? அந்த காலத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கூட்டம் நடத்தும் பொழுது அந்த கூட்டத்துல வந்து சில பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும். மக்கள் கலந்து போகும்போது ஒரே நேரத்துல எல்லாரும் போகக்கூடாதுக்காக அவர்களுடைய கொள்கை பாடல்கள் ஒளிபரப்பப்படும். இது மாதிரி எதுவும் கிடையாது. இவர் வருவாரு, பேசுவாரு, கிளம்புனோம்னா அப்ப மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவர் பார்த்தாச்சு, கிளம்புவோம், சீக்கிரமா வீட்டுக்கு போவோம், முரண்டிட்டு தான் போவாங்க. இந்த நிலையை உருவாக்கம் யாரு? தாமதமாக வந்தது. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்துல வந்து எப்படி ஒரு கூட்டத்தை நடத்துவது என்பது தெரியாமல் முதிர்ச்சி இல்லாமல் நடத்துனது, இதெல்லாம் இவங்களுடைய பொறுப்பு. இதுக்கு மத்தவங்களை குறை சொல்றது ரொம்ப தப்பு. இவர் வந்து டிஜிபி சொல்லிக்காரு 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்க 500 கான்ஸ்டபிள் போட்டிருந்தோம். 500 கான்ஸ்டபிள்ங்கிறது அவங்க எதிர்பார்த்தாங்க. சரி, மிஞ்சி போனா இவங்க வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க 10,000 15,000 வரலாம்னு எதிர்பார்த்திருக்காங்க. 15,000னா 500 கான்ஸ்டபிள்ங்கிறது 30 பேருக்கு ஒரு கான்ஸ்டபிள் வச்சிருந்திருக்காங்க அரசாங்கம். அதுக்கு மேல தேவையே கிடையாது. லா அண்ட் ஆர்டர்ல ஒரு கான்ஸ்டபிள் 30 பேர் இல்ல 50 பேர் அவரால் சமாளிக்க முடியும். கூட்டமா இருக்கும்போது 500 கான்ஸ்டபிள் இருக்கும். ஒரு இடத்துல 10 கான்ஸ்டபிள் ஒன்னா போய் இருந்தாங்கன்னா அங்க 500 பேர் 1000 பேர் இருந்தாலும் கலைஞ்சிருவாங்க. அதனால போதுமான அளவுதான் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இருக்கிற கிரவுண்டே வந்து மொத்தம் 10,000 பேரை கொள்ளும். அந்த இடத்துல வந்து 2,000 போலீஸ் வந்தா ஒவ்வொரு 5 பேருக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வைக்கணுமா? விவரம் தெரியாம பேசுறாங்க இவங்க எல்லாம். நிர்வாகம் தான் என்னன்னு தெரியாது, சட்ட ஒழுங்கு என்னன்னு தெரியாது. இவங்க விருப்பம் போல காட்டுத்தனமா நடந்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அரசியல் கட்சியை பற்றியும் அரசியல் கட்சி தலைவரை பத்தி சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. 7 மாசத்துக்கு முன்னாடி மாநில நடத்தின மீட்டிங்லயே நான் சொன்னேன், அவர் தாராளமா அரசியலுக்கு வரட்டும், இன்னும் அரசியல் முதிர்ச்சி அடைந்து விட்டு தலைவராகிறதுக்கு ஆசைப்படட்டும். அவர் இன்னும் அந்த அரசியல் முதிர்ச்சியும் இல்ல, தலைவராக ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. இதுதான் உண்மை. இதற்கிடையில் நேற்று இரவு வந்து டிஜிபி வந்து இரவு 12 மணிக்கு மேல் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அவசரமாக கூட்டி கூட சில தகவல்களை சொன்னார். இவர்கள் ஏற்கனவே அனுமதி கூறிய இடம்ன்றது அந்த 2 இடங்கள், அந்த உழவர் சந்தை பக்கத்தில் இருந்த இடமும் இன்னொரு ரவுண்டானாவும் வந்து மிகவும் குறுகிய இடம். இவர்களுக்கு இதுக்கு முன்பு நடந்த 3 கூட்டங்களில் வந்த கூட்டத்தை கணித்து தான் இன்னும் ஜாஸ்தி வரக்கூடும் என்ற அடிப்படையில் அதோட பெரிய இடம் தான் நாங்கள் கொடுத்திருந்தோம். ஆனால் வந்து இவர்கள் 10,000 பேர் சொல்லி 27,000 பேர் வந்திருந்தார்கள். ரெண்டாவது அவர்கள் சார்பில் வந்து சரியான வந்து அந்த காலதாமதையும் வந்து ஒரு காரணமாக சொல்லியிருந்தார். எப்படி மக்கள் நீண்ட நேரம் காலதாமதம் ஆனதுனால எல்லாரும் ஒரே இடத்துல கூடி அவரோடய வந்துட்டு இருந்தவங்க சேர்ந்ததுனால ஒரு எல்லாம் கல்மினேட் ஆகி ஒரு இடத்துல பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது என்ற விஷயத்தையும் கூறியிருந்தார். ஆனால் இதற்கிடையில் அதிமுகவினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்கல அப்படின்ற ஒரு தகவலை வந்து தவறாக பதிவிட்டு ஃபேக்ட் செக் பண்ணி அதை கரெக்டும் பண்ணியிருக்காங்க. இந்த எதிர்வினை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதிமுக போன்ற கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும்போது முதல்ல மனித நேயத்தோட நடந்துக்கணும், மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும்.
இந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சியை குறை சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதான்னு குறை இருந்தா தாராளமா சொல்லட்டும். ஆனா இதுல எப்படியாவது குற்றம் குறை கண்டுபிடிச்சிடணும். அப்ப இப்படி குற்றம் குறை ஆளுங்கட்சி மேல கண்டுபிடிச்சிருந்ததுல தீவிரமா இருக்கிறவங்க குற்றத்துடைய தீவிரத்தை வந்து டைல்யூட் பண்றாங்க. அது ரொம்ப தப்பு. யார் குற்றம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை வன்மையாகவோ மென்மையாகவோ மற்றவர்கள் கண்டித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாம இதுலயும் ஒரு ஆளுங்கட்சியை குறை சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமோ அப்படின்னு பாக்குறது ஆரோக்கியமான அரசியல் இல்லை. இந்த ஆரோக்கியமான அரசியல் இல்லாத சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுல சில ஆண்டுகளாக வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிக துரதிருஷ்டவசமானது. அப்படி இருக்கக்கூடாது. அரசியல் வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கணும். இவங்க பண்றதெல்லாம் அது மாதிரி கிடையாது. நன்றி. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.